new melody. கர்த்தர் அந்த ஆராதனை விரும்புகிறவர். I want all of you to open your mouth in praise. நீ பெரியவர், அப்பா நீ சர்வ வல்லவர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர். ஓ ரமஷதா ரகபதர நமஷதா. உள்ளந்த ஒரு நீர் ஊற்றாய், ஓ ஒரு ஜீவ ஊற்றாய். ஆராதனை வரட்டும், புரண்டு போகட்டும். அடுத்தவங்களுக்கு ஆராதனை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும். இந்த மாலை வழியில through your worship let others be touched. பிறர் தொடட்டும். உங்கள் ஆராதனை மூலமா, ஜெபத்தின் மூலமா, துதியின் மூலமா பக்கத்தில் உள்ளவங்க தொடப்பட போறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சுகம் உண்டாக போகிறது. பக்கத்தில் உள்ளவங்க ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஆராதனை மூலமா தேவன் இன்றைக்கு பராக்கிரமத்தை செய்ய போகிறார். ஹalleluya hallelujah rabashada etarama darnamashada lidarnamashadena kabushada piramala darnamashadena. hallelujah stotram 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 stotram. துதின் மகிழ் வாசம் செய்பவரே, ஓ எங்கள் ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தெய்வமே, ஓ எங்களை ஆளுகை செய்பவரே, எங்களை வழி நடத்துமே நீ மாற்றுமே. அல்லேலூயா. உரகலதா ரமஷதா ரகபலதா ரபலதா. இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. சொல்லியோ அன்பே என் இயேசுவே என் oh yes let's life கூட நல்ல முழுமனதோட சொல்லுமா. அன்பே என் இயேசுவே, நல்ல உரிமையோட என் ஆருயிரே, என்னை ஆட்கொண்ட என் இயேசுவே. அன்பே என் இயேசுவே என் ஆருயிரே, என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் ஒரு அர்ப்பணிப்பு. Let's dedicate yourself. Dedicate yourself. அன்பே என் இயேசுவே என் ஆருயிரே, என்னை ஆட்கொண்ட கர்த்தர் பேசுறார். ஒரு சில பிள்ளைகளோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உன்னை நான் அழைத்தேன் அல்லவா, உன்னை நான் தான் அழைத்தேன். எல்லாரும் உன்னை வெறுக்கும் போது, உன் குடும்பம் உன்னை வெறுக்கும் போது, உன் நண்பர் உன்னை வெறுக்கும் போது, I have called you up. I love you. நான் உன்னை நேசிச்சேன். நான் உன்னை கிருபையால கிருபையால Jesus பின்னால வரையும் அதுக்காக உணவு வேற எதுவும் ஆசை. இந்த உலகம் உன்னுடைய ஆசையாக கூடாது. அவன் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை நேசிக்கிறான். அம்மா தாயே உன்னைதான் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். Jesus loves you so much. அன்பே என் இயேசுவே என் ஆருயிரே,
வாழ்வது எத்தனை கிருபை, எத்தனை கிருபை. Jesus. Oh, hallelujah. Come on, church. Praise him, praise him. அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல மனதார துதி. துதி மத்தியில் வாசம் செய்தவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்க கையை வைக்காதீங்க. I know that ஒரு joy உங்களுக்குள்ள இருக்கு. Amen. Jesus. Amen. Hallelujah. சனிக்கிழமை எப்போ வரும்? அந்த சனிக்கிழமையில போய் ஆராதிக்கணும். கர்த்தருடைய வீட்டின் மேல அந்த வாஞ்சை, அந்த பக்தி, வைராக்கியம் பற்றி எரியட்டும். ஆமென். இந்த ஆராதனை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ரோமர் 12 அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறது, உன்னை ஜீவ பலியாக நீர் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஜீவ பலியாக என்ன நடக்கும்னா, ஒரு சுகம் அல்லேலூயா. அவ்வளவு ஒரு கிருபை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமென். இந்த மாலை வேளையில சந்தோஷமா நல்ல கர்த்தரோட வார்த்தையை நம்ம தியானிப்போம். அந்த வார்த்தை நம்மளை நிரப்பும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். உங்களோட கூட ஒரு சிறப்பான ஒரு டைட்டிலோட நான் இன்னைக்கு வர ஆரம்பிக்கிறேன். ஃப்ளாயர்ஸில் எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு அழகான என்னுடைய படங்களை போட்டு நம்ம எவி செய்கிறாரு. எபிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இமானுவேல் அபிஷேகர். ஏன் அந்த மொழி முழிக்கிற?
அழகா செய்திருக்கிறாரு. ஒன் என்கவுண்டர் கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி. ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு சந்திப்பு உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றும். ஒரு சந்திப்பு உங்களுடைய இலக்கை மாற்றக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராக கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. அந்த ஒரு சந்திப்பு யார் நம்மளை சந்திக்க வேண்டும்? அந்த ஒரு சந்திப்பு நாம் யாரை சந்திக்க வேண்டும்? அந்த ஒரு சந்திப்பு நாம் யாரை சந்திக்க வேண்டும்? அந்த ஒரு சந்திப்பு நம்மளை யார் சந்திக்கணும்? அந்த சந்திப்பு நம்மளுடைய டெஸ்டினியை மாற்றிவிடும். அந்த சந்திப்பு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த சந்திப்பு நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றிவிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு என்கவுண்டருக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மளை சந்திக்கணும்னு சொல்லி அவர் அழைச்சிருக்கிறார். நான் உன்னை சந்திக்கணும் மகனே, மகளே. அதனால தான் தேவன் மனித குலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்துவாக. Because you want to meet us. நம்மளை சந்திக்கணும். இல்லைன்னா ஒரு மனுஷனா வந்திருக்க மாட்டார். அவர் பரலோகத்திலே இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்திருப்பார். But he came to the earth to meet us. நம்மளை சந்திக்க. And that meet up, அந்த சந்திப்பு, அதுதான் நான் என்கவுண்டர்னு சொல்றேன். அந்த என்கவுண்டர் தேவனுடைய கிருபையும் தயவும் நிறைந்திருக்கும். நம்ம லைஃப் எல்லாத்தையும் ட்ரீமெண்டஸ்லி நம்மளை மாற்ற இருக்கிறார். வாட் இஸ் a divine encounter? ஒரு தெய்வீகமான சந்திப்பு என்றால் என்ன? அதை சொல்லி ஒரு 2 நபரை உங்க முன்னே நான் வைக்க போகிறேன். ஒரு தெய்வீக சந்திப்பு என்றால் என்ன? A divine encounter is not an emotional experience அல்ல. ஒரு தெய்வீக சந்திப்பு என்றால் ஒரு இமோஷனலான, என்னது இமோஷனல்னா எப்படி சொல்லலாம், உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்திப்பு அல்ல. அப்படியே உணர்ச்சி வாசப்படுகிற ஒரு சந்திப்பு மட்டும் இல்ல. அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு 6 விஷயத்தை சொல்றேன். ஒண்ணு, இந்த டிவைன் என்கவுண்டர்னா a moment where God reveals himself. தேவன் நமக்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிற நாள். A moment that God reveal himself to us. நமக்கிட்ட தேவன் வெளிப்படுகிற நாள், வெளிப்பட்ட நாள். அதுதான் ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்திப்பு. இயேசு நமக்கிட்ட வெளிப்பட்ட நாள். He revealed himself to us. God revealed himself to us. அடுத்தது a personal meeting with the living God. அந்த தேவனோட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு வைத்துக் கொள்வது. Personal meeting with God. A personal meeting with God, with the living God. அவரை ஸ்பெஷலா நம்ம அவரை சந்திக்கணும். மரியாள் என்ற ஒரு பெண் அழகா இயேசு வரும்போது தன் வீட்டுக்கு அந்த ஜீவனோட தேவனுடைய பாதத்தில் அப்படியே அமர்றாங்க. பர்சனலா ஆண்டவரோட பக்கத்தில் உட்காந்து அவங்க பேசுறாங்க. ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியல, நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. அந்த தாய் கிருபை பெற்ற தாய். Meet up with the living God. அடுத்தது a moment where God interrupt human routine. அப்பனா இந்த ஸ்பெஷலான இந்த டிவைன் சந்திப்பு, இந்த தெய்வீகமான சந்திப்பு, ஒரு வேலையை மனுஷன் செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தேவன் குறுக்கிடுவார். நீ இதெல்லாம் செஞ்சது போதும்பா, இப்ப நீ என் கூட வந்துரு, இப்ப என் வேலையை செய்யறதுக்கு நீ வந்துரு. ஆண்டவர் என்னது ஒரு இன்டர்வா பண்றாரு. ரொம்ப அழகா நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிள்ல. மோசே அவர் ஆடுக்கு என்னது, அப்புறம் பாப்பா அவரை பத்தி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு போது ஆண்டவர் முச்செடி நடுவில் சந்தித்தாரு. நீ போதும் ஆடு மேய்ச்சதெல்லாம்ப்பா, இப்ப வா என் கொண்டு போயிட்டார். மறுபடியும் எங்கிருந்து வந்தாலும் அங்கே எஜிப்டை கொண்டு போய் இந்த 6 லட்சம் பேரை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நம்மளுடைய தனிப்பட்ட எஜெண்டா, தனிப்பட்ட வேலையில நீங்க பிசினஸ் செய்யலாம், வேலை செய்யலாம், எது வேணுமாலும் செய்யலாம், படிக்கலாம்.
ஆனா காட் என்னது அங்க வந்து இன்டர் பண்ணி நீ போதும்பா, இப்ப நீ வந்துரு என் வேலைக்காக. பேதுரு மீன் பிடிச்சிட்டே இருக்கிறான். அண்ணா தப்பு பண்ணா ஒண்ணும் இல்லை, was a fisherman. நல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்கான் பேதுரு. ஏசு போனார் படகுல, அப்பா உன் படகை கொடுப்பா கொஞ்ச நேரம். ஏறி உட்காந்து பேசுறாரு. பேசி முடிச்சோடனே என் பின்னால வான்ட்டு கூட்டு போயிட்டேன். நீ போதும் மீன் பிடிச்சது, இதுக்கு அங்கிட்டு மனுஷனை பிடிக்கிறவங்களா நான் மாத்த போறேன், என் பின்னால வந்துட்டார் பேதுருக்கிட்ட. பேதுரு என்ன சொன்னாரு? இல்ல ஆண்டவரே முடியாது, என் குடும்பம்லாம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணும், முடியாது ஆண்டவரேன்னு சொல்லல. தன்னோட என்னது படகை போட்டுட்டு வலையை போட்டுட்டு பிடிச்ச மீன் என்ன பண்ண அதையும் போட்டு இயேசு பின்னால போயிட்டாரு. ஒரு தெய்வீக சந்திப்பு. கர்த்தருக்காக எதுவும் செய்ய ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புறார். ஆமென். பியூட்டிஃபுல். நீங்க நினைக்காதீங்க, சில வேளையில உங்களை அப்படிதான் பண்ணுவார் ஆண்டவர். என்னையும் அப்படிதான் பண்ணாரு. குடும்பத்தில் இருந்த வேலையை பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் இந்த பாட்டு நடத்துனேன், அப்புறம் கீதார் விளாடுவேன், மியூசிக் வாசிக்கிறேன், அப்புறம் யூத் மீட்டிங் செஞ்சேன், யூத் லீடரா இதோ யூத் மீட்டிங் செய்கிறேன். உண்மையா இதை நான் சொல்கிறேன், என்னுடைய 18-19 வயசில் உள்ள டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இதை பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. பவித்ரா 19 வயசில் சொன்னேன், இதெல்லாம் நான் யூத் மீட்டிங் செய்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்புறம் பாஸ்டர் எனக்கு செல் குரூப்பை லீட் பண்ண சொன்னார், அதையும் செஞ்சேன். அப்புறம் ஓடி ஓடி எங்களுடைய கிளை சபையில் போய் ஊழியம் செய்தோம், நானும் ரெபேக்காவும். அப்போ ஒரு மீட்டாம் நடந்துருச்சு. சரி அதை விட்டுருவோம் அந்த கதையை. இப்படியெல்லாம் ஓடி செஞ்சுக்கிற ஆண்டவரே, என்ன பாஸ்டர் என்னை கூப்பிட்றாதீங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். ஒரு நாள் ஆண்டவர் பேசினாரு ஆராதனையில், சொன்னாரு நீ வந்துருன்னாரு. எல்லாத்தையும் போட்டுட்டு, உங்களுக்கு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பேசுறாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன், இதை கொடுத்தீங்களா நான் வரேன்னு. ஆனா இப்படிலாம் இயேசு செய்வான்னு எனக்கு தெரியாது. 5 மணிக்கு நான் கேட்டது கிடைச்சிருச்சு எனக்கு. காலையில 10 மணிக்கு ஆண்டவர் பேசினாரு. இதை கொடுத்தா எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்த நான் கேட்டேன். ஆனா 5 மணிக்கு அந்த இல்லை எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிருச்சு. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாரு, கொடுத்துட்டார். உங்களுக்கு தெரியுமா, திங்கக்கிழமை போய் ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொன்னேன், இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய போறேன், நான் ஆண்டவரோட வேலை செய்ய போறேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா இன்னொன்று என்ன நினச்சி 2 மாதம் எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொடுத்து என்னை அவங்க அனுப்பி விட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது இந்த எவ்வளோ ஒரு விசேஷமான ஊழியம் இது, நம்ம கர்த்தர் அழைத்தருவார். அவன் என்னோட குடும்பத்தில் இன்டராக்ட் பண்ணார் ஆண்டவர். எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் காலேஜ் போனேன். மேபி இங்கே இருக்கிற படிக்கிற பைபிள் ஸ்கூல் நம்ம இப்போ ஸ்கூலில் ஒரு 6 பேர் இங்கேருந்து சர்ச்சில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கைத்தட்டை கொடுங்க. மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இன்னும் தொடர்ந்து அப்படியே பைபிள் ஸ்கூலில் போய் படிங்க. அந்த ஒரு மாறம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. எங்கே பார்த்து மண்டையெல்லாம் ஓடி போயிருக்கு, இதுக்காகட்டி எங்கன்னா படிக்கிறது அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை சரிப்படுத்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் போனோன்னு உங்களை எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்திடுவார், பலப்படுத்திடுவார் ஆண்டவர், எல்லாம் கிடைச்சிடும். அல்லேலூயா. அப்படி ஒரு கிருபை இருக்குது. அப்போ பைபிள் காலேஜ்க்கு போய் படித்தேன். போய் படிக்கும் போது அலையலையா புயல் வந்தது. அந்த 3 மாதம் நான் கடந்து போனது வேண்டாம், நான் சொன்னேன் அப்புறம் நீங்கள் பயந்துட போறீங்க. அதெல்லாம் கடந்து போனேன். அப்போ தான் யோனா மாதிரி காப்பாறுலேருந்து இங்கே தூக்கி எறியப்பட்டேன். எங்கே? நம்ம மெத்தக்கா பட்டணத்துக்கு. 2002 8வது மாதம் 24ஆம் தேதி மெத்தக்காப்பில் காலை வச்சேன். கிருபை உள்ளவர். 2002 வா அப்படிதான் இங்கே வந்து சேர்ந்தேன். இன்னைக்கு நினைத்து பார்க்கும்போது அந்த நாட்களை கர்த்தர் கிருபை உள்ளவர். அவர் கைவிடாமல் தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஆமென். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா,
ஒரு ஒரு தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இயேசுவோட வைத்த அந்த சந்திப்பு, ஒரு தெய்வீகமான சந்திப்பு எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும். லாசரு உள்ள இருக்கிறான், கர்த்தர் என்னது அந்த கல்லை புரட்டி போட்டான், கல்லை வெளியே வந்துருச்சு, லாசரு வெளியே போறான். மரித்து போனதெல்லாம் அப்படியே புரண்டு கல்லை புரட்டி மரித்து போனதை வெளியில கொண்டு வந்துடுவேன், உயிரோட கர்த்தர் கொண்டு வருகிறவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் என்கவுண்டர் வந்து ரீடிஃபைன் ஐடென்டிட்டி அப்படின்னா அடையாளத்தை அழைப்பை மறுபடியும் உருவாக்கம் செய்யும். நம்ம அழைப்பை மறுபடியும் ஒரு உருவாக்கம் செய்வது எப்படி தெரியுமா? ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். பேதுரு ஆண்டவர் கூட்டா நான் சொன்னேன், முதல் அழைப்பு பேதுரு கர்த்தர் கூடயே நடந்துறான். 3.5 வருஷம் வழி நடத்தப்பட்டு ஆண்டவர் பிடிக்கும் போது, கைது செய்யப்படும் போது இயேசுவை மறுதலிச்சு போயிட்டா. மறுதலிச்சு ஆண்டவரை அவர் ஒரு குற்ற மனசாட்சியில இயேசுவை விட்டு மிக தூரம் போயிட்டார். சொல்ற நினைச்சாரு இயேசு மறிச்சிட்டார், இதோட வரமாட்டார், வேற நம்ம ஓடிடலான்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டார். ஆனா ஆண்டவர் உயிரோட வந்து அங்க பேதுருவை தான் போய் சந்திக்கிறாரு. பேதுருக்கு மறுபடியும் மீன் பிடிச்சி மீனை சுட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். மீனில் தான் பேதுருக்கு கண்டம். அதே பேதுரு வேற இடத்துக்கு ஓடி தான் நினைச்சிக்கிறேன் என்ன நடக்குது. ஆனா பேதுரு அதே வேலைக்கு திருப்பி போனோன்னு, ஏன் போன மனுஷன் பிடிக்கிறவனா மாத்தினேன், நீ மறுபடியும் மீனுக்கு வந்துட்டேன். ஆண்டவர் மறுபடியும் கிருபையா மறுபடியும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். ரீடிஃபைன் பேக், ரீடிஃபைன். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்துட்டே இருந்ததை அப்படியே அந்த அனல் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் விலகி போயிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றேன், நான் மறுபடியும் உன்னை அழைத்து, நான் மறுபடியும் உன்னை அவருடைய அக்கினினால நிரப்பி மறுபடியும் உன்னை உருவாக்குவேன். அவர் உருவாக்கிட்டே தான் இருப்பார் கர்த்தர். அவ்வளவு கிருபை உள்ளவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம தான் ஓடிடுவோம், அவர் நம்மளை விடாம துரத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஒரு சிலரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆயினோ அல்லேலூயா. என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் a divine purpose. ஒரு தெய்வீக நோக்கத்தை அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அவர் நம்ம மேல அவருடைய தெய்வீக நோக்கத்தை. ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு பர்பஸை கேரி பண்றீங்க. never forget, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த சந்திப்புல ஆண்டவர் என்ன செய்யறன்னா, அந்த நோக்கத்தை மறுபடியுமாக அதை செய்வதற்கு உங்களை நடத்துவார். அவர் ரிலீஸ் பண்றாரு. இஸ் டிவைன் பர்பஸ். ஒரு தெய்வீக நோக்கத்தை உங்க வாழ்க்கையில மறுபடியுமாய் வைத்து உங்களை நடத்துகிறார். வாவ், பியூட்டிஃபுல். Thank you. Redefine our call, release a divine purpose. சரி, இது போதும் உங்களுக்கு. இது புரிஞ்சிட்டீங்களா? நம்மள பெரிய ஆளாயிடும். இப்போ 2 உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க போறேன். An encounter which has been changed the destiny. ஒரு சந்திப்பு எவ்வாறு மனிதர்களுடைய வாழ்க்கை மாற்றும். ஒரு சந்திப்பு எவ்வாறு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றும். முதல் மனுஷன் மோசேவை நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். மோசஸ் from shepherd to a deliverer. ஒரு மேய்ப்பனில் இருந்து, ஒரு மேய்ப்பனுடைய வேலையில இருந்து to deliver people, ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ஊழியத்துக்கு அவர் மேலே இருந்த அந்த சந்திப்பு அதை செய்தது. இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவர் எக்ஸோடஸ் 3வது அதிகாரம் 1 to 12 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் chapter 3 வாசிக்கிறீங்களா? அப்ப அதுல பார்க்கிறோம், மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் முட்செடி நடுவுல வெளிப்பட்டு மோசேயோட பேசுறார். அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட தன்னுடைய பர்பஸ் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை மோசே இடத்துல வெளிப்படுத்துகிறார். அவர் ஷெப்பர்டா இருந்தவரை டெலிவராக. அடுத்த ஸ்லைட்ல போடு. ஷெப்பர்ட் டு டெலிவரர் வாசிப்பா. அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். இயேசுவை சந்திக்கிறது முன்பதான்
ஆனா ஆண்டவர் வராரு, இவனுக்குன்னே வராரு கெனசரேட்ல. இவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னே ஆண்டவர் கெனசரேட்டுக்கு வராரு. நமக்கு விடுதலை கொடுக்கணும்னே ஆண்டவர் இறங்கி இன்றைக்கு வந்திருக்கிறார். நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னே கர்த்தர் வந்திருக்கிறார். God came. கர்த்தர் அங்க வராரு, போட்ல அங்க வந்து அங்க இறங்கணும்னு அந்த காலை வச்சோடனே அந்த ஸ்பிரிட் தெரிஞ்சிருச்சு. அந்த ஆவிக்கு பெரியவர் இங்க வந்துட்டாரு, அதிகாரம் உள்ளவர் வந்துட்டாருன்னு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க கால் மிதிக்கிற இடம் இயேசுடைய பாதம் படுவது போல, இயேசு என்னைக்கு உங்க உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, இயேசு என்றைக்கு உங்கள் மூலியமாய் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அன்றைக்கு நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் ஒரு விடுதலை பார்ப்பீங்க. நீங்க கால் வைக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். நீங்க போகும்போது ஒரு வீட்டுக்கு கால் வைத்து அந்த வீட்டுல போய் கர்த்தரை பத்தி பேசும்போது சமாதானம் உண்டாவாங்க. கிருபை உள்ளவர். அல்லேலூயா. அங்க லேகியோன், அங்க அந்த பிசாசுகள் அறிந்திருந்தது. அவர் வந்துட்டார் பெரியவர். அங்க அதுகள் எல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் கிடக்குது. கர்த்தர் இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிமா. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இப்படியா பறந்த இவனை ஆண்டவர் சந்தித்தோன. 8வது வசனத்தை வாசிமா. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று. அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொன்னார். அந்த word powerful. Come out of this man. Come out of this man. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு என்கவுண்டர் தான் இந்த மனுஷனோட வாழ்க்கை. பேய் ஓடுச்சு, அவன் தெளிவாயிட்டான். மறுபடியும் அவன் நார்மல் பீப்புள் அவன்ட்டான். 15 இருந்து வாசிமா. இயேசுவின் இடத்தில் வந்து லிகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திர தரித்தி உட்கார்ந்து. எப்படியா? வஸ்திரம் உடையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து அவன் லைஃப் பாருங்க. அப்ப என்னது? வஸ்திரமே இல்லாம கடந்திருக்கிறான், நிர்வாணமா, நெக். பேய் பிடிச்சா பாருங்க என்ன நடக்கும் பார்த்து. பேய் பிடிச்சிட போது, பேய் பிடிச்சிச்சுன்னா அப்புறம் நிர்வாணமா ரோட்ல நடந்துகிட்டு இருப்பீங்க. கேர்ஃபுல். அப்புறம் தலைக்கெல்லாம் விரிச்சு போட்டு இருப்போம். என்னமோ நடக்கும்னு தெரியாது. சில வீடியோலாம் காட்டலாம் உங்கள்கிட்ட, நீங்களே போய் யூடியூப்ல பார்த்தீங்க பேய் பிடிச்சா என்ன ஆகுன்னு. இன்னைக்கு தான் கையிலே இருக்குது எல்லாம். பாசிமா. வஸ்திரத்தை போட்டு உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு. எப்படியா? புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்க, பேயா இருக்கும் போது பயப்படல, புத்தி தெளிஞ்சு உட்கார்ந்தோன்னே அவங்க என்ன பார்த்து இவனை பயப்படி. என்னடா அவன் சட்டையெல்லாம் போட்டு நல்லா உட்காந்துருக்கான், சங்கிலியால கட்டும்போது சங்கிலி கட்டல, ரொம்ப நல்லா உட்காந்துருக்கானே, ஆச்சரியப்படுறாங்க, பயப்படுறாங்களா. அப்புறம் பிசாசுகள் பிடித்திருக்கிறவனுக்கும் பன்றிகளும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிறது. இதை கவனிங்க, ரொம்ப சூப்பரானது. படகுல ஏறும் போது பிசாசு பிடித்திருந்தவன் அந்த மனுஷன் என்ன பண்றான்? அவருடனே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா, அவன் என்ன செஞ்சான்? அவனோட லைஃப் சேஞ்ச் பண்ணோன்னே இயேசு கிட்ட போயிட்டான். என்னைய கூட்டிட்டு போங்க, நானும் உங்க கூட வரேன், என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்றான். புத்தி தெளிந்தோன்னே. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ என்னது, நீ ஏறு. ஆனா அங்க அதுக்கு கத்த ஒரு விஷயத்தை வச்சுதான் ஏன் அங்க இருக்க சொன்ன. அடுத்த 20வது பாசிமா. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம். அந்தபடி அவன் தனியா போறான். இயேசு அவருக்கு செய்தத தெக்கப்போழி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். தெக்கப்போல் நாட்டில் டெக்கப்போல்ஸ் அங்க போய் பிரசித்தம் பண்ண
தொடங்கினார். ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப என்ன ஆயிட்டான்? ஊழியக்காரர் ஆயிட்டாங்க. He become the servant. அந்த எஜமானுக்கு ஊழியக்காரர் ஆயிட்டார். அப்போ அவரு ஒரு சீஷர் ஆயிட்டாரு. He become the disciple. அங்கெல்லாம் போய் இயேசு அவருக்கு செய்ததை சொல்லிட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான ஒரு பகுதி. இன்னைக்கு நம்மளும் அநேக வேளை பிசாசுடைய கட்டுனால பிடிக்கப்பட்டிருந்திருக்கிறோம். இருள் அதிகாரத்தினால தாக்கப்பட்டிருந்தோம். சபைக்குள்ள வந்தோடனே ஆண்டவராக இயேசு நம்மளை தொட்டு சுகமாக்கி விடுதலை ஆக்கிட்டார். இன்னைக்கு நம்மளுக்கோட வேலை என்ன தெரியுங்களா? நம்ம போய் அநேகருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிப்பது தான். ஒரு சந்திப்பு அவனுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சு. கண்கள் மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு நம்ம சந்தித்த கிறிஸ்து, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சந்திப்பு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி ஒரு வெற்றி சிறக்க பண்ண வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்போம். அந்த விசுவாசத்தோடு அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஐ கோட் டு ஃபினிஷ் இட். நான் முடிச்சிடுறேன். ஓ எஸ் லார்ட். Thank you Lord. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அந்த ஒரு சந்திப்பு என் லைஃப்ல வரணும். அந்த ஒரு சந்திப்பு என் லைஃப்ல வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய எண்ணெயும் மாற்றுவதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு சந்திப்பு இன்றைக்கு நீங்க ஏற்படுத்தினதுக்காக நன்றி. நாங்கள் ஊழியர்கள் வந்து உங்களை தொட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல வந்திருக்கிறது. காலையும் மாலையும் come sing together. Come on, sing together. நல்ல உணர்வோடு பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு. பாடுங்க. ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு நம்ம லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஒரு ஒப்பு கொடுத்தலோட ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்மலை உச்சி, கண்மலை உச்சியில் Hallelujah.
Father, we thank you. உம்முடைய எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த அந்த ஒரு சந்திப்பு எங்களை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்காக சாட்சியாக இருக்க எங்களை எழுப்பி பயன்படுத்துங்கப்பா. இந்த புதிய ஆண்டில் எங்களுக்குள்ள நீர் வைத்த அந்த ஒளியானது அது அநேகருக்குள்ள பற்றி எறிய கிருபை கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ராமி, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே விசேஷமான கிருபை தயவு வைத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கரவொலி கொடுப்போம். தேச நல்லவர். ஆமென். அப்படியே உட்காருங்களேன். விசிட். God is good.